வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். முன்னாள் வெளியுறவு செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா, பிரபல வழக்கறிஞர் திரு உஜ்வால் தியோராவ் நிகம் உள்ளிட்ட 4 பேரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பரிந்துரைத்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் மற்றும் சீனா சென்றுள்ளார். பாரம்பரிய மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்கும் இந்தியாவின் திட்டத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஏ ஜான்குமார் புதிய அமைச்சராக நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் வகையில் மாநிலங்களவைக்கு 12 நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் வெளியுறவு செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா, பிரபல வழக்கறிஞர் திரு உஜ்வால் தியோராவ் நிகம், சமூக சேவகர் திரு சதானந்தன் மாஸ்டர், வரலாற்று ஆசிரியர் மற்றும் அமிலவியல் நிபுணர் டாக்டர் மீனாட்சி ஜெயின் ஆகியோரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பரிந்துரைத்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் வெளியுறவு செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா அமெரிக்கா, பங்களாதேஷ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கான தூதராக பணியாற்றியவர் என்றும், கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த திரு உஜ்வால் நிகம் மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றியவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த திரு சதானந்தன் மாஸ்டர் கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றியவர் என்றும், அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டு அவர் தனது 2 கால்களையும் இழந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி ஜெயின் டெல்லி பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றியவர் என்றும், கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவைகளில் பங்களித்தவர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்ட இந்த 4 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் சீனா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், சிங்கப்பூரில் இன்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்தியாவின் கிழக்கு பிராந்திய கொள்கையில் சிங்கப்பூர் ஒரு முக்கியமான நாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அதிகரித்து வரும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு விவியன் பாலகிருஷ்ணன், உலகளாவிய அளவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதால் இந்தியாவின் பங்களிப்பு இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியுள்ளார். தமது சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தொடர்ந்து சீன தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சைக்கிள் பயணம் மேற்கொள்வதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படுவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பயன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் என்ற நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் என்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாடு முழுவதும் 7000 இடங்களில் இதுவரை நடைபெற்ற சைக்கிள் பயண நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவு திரண்டு வந்து பங்கேற்றதாக குறிப்பிட்டார். அறுவை சிகிச்சையின் தந்தை என போற்றப்படும் புகழ்மிக்க ஆச்சாரியா சுஷ்ருதாவை நினைவுகூரும் வகையில் அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுடில்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் 3 நாள் தேசிய கருத்தரங்கை இன்று தொடக்கியது. ஷாலியாகாம் என அழைக்கப்படும் இக்கருத்தரங்கில் பொது அறுவை சிகிச்சைகள், ஆசனவாய் அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிறுநீர் அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட நேரடி அறுவை சிகிச்சைகள் இடம்பெறும். முதல் நாளான இன்று 10 பொது எண்டோஸ்கோபிக், லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. 2வது நாளில் 16 அணு ரெக்டல் அறுவை சிகிச்சைகள் நேரடியாக மேற்கொள்ளப்படுகிறது. பங்கேற்பாளர்கள் கவனித்துக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன.
இறுதி நாளான வரும் 15ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட வாய்வழி மற்றும் சுவரொட்டி விளக்க காட்சிகளும் இடம்பெற உள்ளன. இதனை சார்ந்த அறிவுசார் உரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. புதுமை, ஒருங்கிணைப்பு மற்றும் உத்வேகம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஷாலியா-கான் கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற அறிஞர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்கும் இந்தியாவின் திட்டத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய ஆயுஷ் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் துல்லியமான கணக்கீடுகளை மேற்கொள்ள செயற்கை நுண்ணறிவு திட்டத்தையும் ஆயுஷ் அமைச்சகம் வடிவமைத்துள்ளது. இந்தியாவின் இந்த முதன்முறை தொழில்நுட்ப முயற்சிக்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, சோவா, ரிக்பா, ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி இந்தியாவின் தொழில்நுட்ப அறிவை முன்னெடுத்து செல்வதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தீப்பாய்ந்தான், திரு ராஜசேகரன், திரு செல்வம் ஆகிய 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்து அதற்கான அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நண்பகல் 12:30 மணி அளவில் சட்டமன்ற வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஏ ஜான்குமாரும் அமைச்சராக நாளை பதவியேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் கூறினார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், அரசியல் கட்சி என்றாலே சிறு சிறு சலசலப்புகள் வரும். அது சிறிய சிறிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவையெல்லாம் தீர்க்கப்பட்டு சுகமான முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்றைக்கு நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கூறினோமோ அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இன்றைக்கு இலவச அரிசி முதல் மகளிர்களுக்கு 2500 பென்ஷன் வழங்குவது வரை அனைத்து மகளிர்களுக்கும் 2500 பென்ஷன், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 1000 பென்ஷன் போன்ற அத்தனை உதவிகளையும் சிறப்பான முறையில் இந்த அரசு செய்து கொண்டு வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசானது இங்கே புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் தலைவர் என்ஆர் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியானது மக்களுக்கான அரசாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு நிதிஷ்குமார் இன்று காரைக்கால் மாவட்டத்திற்கு சென்று காரைக்கால் மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக மத்திய அரசின் பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காரைக்காலில் 130 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மீன்பிடி விரிவாக்க திட்ட அம்சங்களாக செயற்கை நுண்ணறிவு மூலம் அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட உள்ளது. மேலும் காரைக்கால் மாவட்டம் ஆன்மீக தலமாக உள்ளதால் அதனை முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்த மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் கீழ் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பக்தர்கள் தங்குமிடம், 300 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதியுடன் கூடிய பல அடுக்குகள் கொண்ட கார் பார்க்கிங் போன்றவற்றையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு மணிகண்டன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் கைது செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு பின்னர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் வெளியுறவு செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, பிரபல வழக்கறிஞர் திரு உஜ்வால் தியோராவ் நிக்கம் உள்ளிட்ட 4 பேரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பரிந்துரைத்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் மற்றும் சீனா சென்றுள்ளார். பாரம்பரிய மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்கும் இந்தியாவின் திட்டத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் அளித்துள்ளது.
புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஏ ஜான்குமார் புதிய அமைச்சராக நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.